தமிழ்நாட்டு தேர்தல் களத்துல இப்போ ஒரு நம்பர் பயங்கரமா பேசப்பட்டு வருது. அதுதான் 8000 ரூபாய். சரி, இந்த வாக்குறுதி அப்படின்னா என்ன? இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? வாங்க, இத பத்தி தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். ஆமாங்க, இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளியே இந்த ஒரு எண் தான். ரூபாய் 8000. பாக்குறதுக்கு இது ஒரு சாதாரண வாக்குறுதி மாதிரி தெரியலாம். ஆனா இதுதான் இப்போ தமிழக அரசியல்ல ஒரு பெரிய ஹாட் டாபிக்கா மாறியிருக்கு. இது எங்கிருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, மார்ச் 29ஆம் தேதி திமுக வெளியிட்டா அவங்களோட தேர்தல் அறிக்கையில இடம்பெற்ற ஒரு மிக முக்கியமான வாக்குறுதி இது. அப்போ இந்த 8000 ரூபாய் வாக்குறுதினா உண்மையிலே என்ன? இது நேரடியா நம்ம கைக்கு பணமா வருமா? இல்ல இதுக்கு பின்னால வேற ஏதாவது திட்டம் இருக்கா? வாங்க பாக்கலாம். இது நேரடியா பணம் கிடையாதுங்க. அதுக்கு பதிலா ஒரு தடவை மட்டும் கொடுக்கக்கூடிய 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன். இந்த கூப்பனை வச்சு பெண்கள் தங்களுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் இல்லனா மைக்ரோவேவ் ஓவன் மாதிரியான வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல, ஒருவேளை உங்ககிட்ட ஏற்கனவே பழைய பொருட்கள் இருந்தா அத மாத்துறதுக்காக கூட இந்த கூப்பனை பயன்படுத்தலாம்னு சொல்லிருக்காங்க. இந்த அறிவிப்பு வந்த உடனே இயல்பாகவே எல்லாருக்கும் மனசுல வர்ற ஒரு முக்கியமான கேள்வி, சரி, இந்த கூப்பன் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? பயனாளிகளை எப்படி தேர்வு செய்ய போறாங்க? இந்த மாதிரி பல கேள்விகளும் குழப்பங்களும் எழுந்ததால இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கட்சியே ஒரு அதிகாரப்பூர்வ விளக்கத்தை கொடுத்தது. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த திட்டத்தை ஏற்கனவே நடைமுறையில இருக்கிற இன்னொரு திட்டத்தோட இணைச்சிட்டாங்க. அதாவது, இந்த 8000 ரூபாய் கூப்பன் யாருக்கு கிடைக்கும்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு எப்படி பயனாளிகளை தேர்ந்தெடுத்தாங்களோ அதே விதிமுறைகளை வச்சுதான் இதுக்கும் பயனாளிகளை தேர்வு செய்ய போறாங்களாம். இத திமுக தேர்தல் அறிக்கை குழுவோடு தலைவரான கனிமொழி கருணாநிதி அவர்களே ரொம்ப தெளிவா உறுதிப்படுத்தியிருக்காங்க. அவங்க சொன்ன இந்த வார்த்தைகள் தகுதி பத்தின நிறைய சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான பதிலை கொடுத்துச்சு. ஆனா கதை இதோட முடியல. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கனிமொழி சொல்லிருக்காங்க. அதாவது, இப்போதைக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்துல இல்லாத பெண்களையும் இந்த கூப்பன் திட்டத்துல சேர்க்கறதுக்கு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா எதிர்காலத்துல இந்த திட்டத்தோட பலன்கள் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர வாய்ப்பு இருக்கு. பொதுவாவே இப்படி ஒரு பெரிய அறிவிப்பு வந்தா அது அரசியல் களத்துல ஒரு புயல கிளப்பாம இருக்குமா சொல்லுங்க? அதே மாதிரிதான் இது ஒரு புதிய போட்டிக்கும் சில குற்றச்சாட்டுகளுக்கும் வழிவகுத்தது. திமுக இந்த 8000 ரூபாய் கூப்பன் அறிவிச்ச உடனே அதிமுக தரப்பிலிருந்து ஒரு குற்றச்சாட்டு வந்தது. என்னன்னா, நாங்க எங்க தேர்தல் அறிக்கையில இலவச ஃப்ரிட்ஜ் தரதா சொல்லியிருந்தோம், எங்க திட்டத்தை தான் திமுக காப்பியடிச்சிருக்காங்க அப்படிங்கறதா அவங்களோட வாதமா இருக்கு. சரி, இந்த வாக்குறுதி, அத தொடர்ந்து வந்த குழப்பங்கள், அதுக்கு கொடுத்த விளக்கம், அப்புறம் இந்த அரசியல் குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் வாக்காளர்களாகிய நமக்கு என்ன சொல்ல வருது? இதோட உண்மையான அர்த்தம் என்ன? வாங்க, இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த முழு கதையையும் ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம். முதல்ல 8000 ரூபாய் கூப்பன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியில ஆரம்பிச்சு இது யாருக்கு கிடைக்கும்னு மக்கள் மத்தியில கேள்வி எழுந்து, அப்புறம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தோட இணைக்கப்பட்டு ஒரு தெளிவு கிடைச்சது. கடைசியா பாத்தீங்கன்னா இது ஒரு அரசியல் சர்ச்சையாகவும் மாறியிருக்கு. கடைசியா இது நம்மள ஒரு ரொம்ப முக்கியமான கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே உண்மையிலே மக்களோட வாழ்க்கைய மாத்தக்கூடிய கேம் சேஞ்சர்ஸா, இல்ல வெறும் தேர்தல் நேரத்துல வர்ற அரசியல் சத்தம் தானா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?